ஏப்ரல் 19 நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்க தொகுதியில எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன, குற்ற வழக்குகள் அவங்க மேல என்ன இருக்கு, அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, வருமான வரித்துறையில என்ன தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொளி மூலமா உங்களுக்கு கொண்டு வரும். பாருங்க, சிந்திச்சு வாக்களிங்க. வணக்கம். நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு வர்ற ஏப்ரல் 19 ஓட்டு போட போகிறோம். போடுறோம் இல்லையா? யாருக்கு போட போகிறோம்? உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. போடுறதுக்கு முன்னால் யாருக்கு போடணுன்ற விவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம தொகுதியில் மொத்தமாக எத்தனை பேர் நிற்கிறாங்க, என்னென்ன தொகுதின்னு பார்ப்போங்களா? நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், அப்புறம் மணப்பாறை, விராலிமலை, இதுபோல் 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கினது தான் நம்ம கரூர் பாராளுமன்ற தொகுதி. இங்கே தமிழ்நாட்டிலேயே அதிக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிற நின்றுட்டு இருக்க ஒரே தொகுதியும் பார்த்திங்கன்னா நம்ம கரூர் தான். எவ்வளோன்னா 54 பேர் போட்டி போடுறாங்க. இதில் 8 பேர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ். ஆண்கள் 47 பேர், பெண்கள் 7 பேர் நிற்கிறாங்க. அப்புறம் டிகிரி ஹோல்டராக பட்டம் பெற்றவர்களாக இந்த 54 பேரில் 39 பேர் வேட்பாளர்கள் படித்த டிகிரி முடித்த வேட்பாளர்கள். அப்புறம் 3 பேர் மீது வழக்கு இருக்குது. இந்த வேட்பாளர்களில் 3 பேர் வழக்கு இருக்குது. அப்புறம் கோடீஸ்வரர் வேட்பாளர்கள் 5 பேர் இருக்கிறாங்க. இந்த 54 வேட்பாளர்கள் பற்றி தான் என்ன சின்னம், என்ன விவரங்கள்ன்றதை பார்க்க போகிறோம். நம்ம கரூர் நாடாளுமன்றத்தோட முதல் வேட்பாளர் யார் தெரியுங்களா? நம்ம பகுஜன் சமாஜ் பார்ட்டி சார்பாக போட்டி போடக்கூடிய எஸ் சங்கரனுங்க. இவரோட சின்னம் யானை. இவரோட வயசு பார்த்திங்கன்னா 64, 11வது படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒரு ரிட்டையர்டு ஊழியர். அப்புறம் குடும்ப வருமானமாக வேட்புமனுவில் எதுவும் சொல்லலை. இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 9.5 லட்சம். கடன் எதுவும் இல்லை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 9 லட்சம். வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய 2வது வேட்பாளர் நம்ம பிஜேபி சார்பாக போட்டி போடக்கூடிய தாமரை சின்னத்தில் நிற்கக்கூடிய வி செந்தில்நாதன். வயசு 42, பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாரு. கிரானைட் அண்ட் டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்ப வருமானமாக கடைசியாக அவர் குறிப்பிட்டது 11.93 லட்சங்கள். சொத்து மதிப்பாக சுமார் 11 கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் வகையில் 1.35 கோடி இருக்கிறதாகவும், ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 9.83 கோடி ஆகுது. இவர் பேரில் 5 வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. அது என்ன மாதிரி பிரிவுகள் அப்படின்னா, சட்டவிரோதமாக ஒன்று கூடியது, ஆபாச வார்த்தை பயன்படுத்தியது, வேறு நபர்களை கட்டுப்படுத்தியது, பொதுப்பாதையை மறித்தல், அப்புறம் பொது ஊழியரை வேலை செய்ய விடாமல் மிரட்டல் போன்ற பிரிவுகள் கீழே இவர் பேரில் வழக்கு இருக்கிறதா இவர் அஃபிடவிட்டில் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த தொகுதியில் 3வது வேட்பாளர் யாருன்னா நம்ம தங்கவேலியல். இவர் ஏடிஎம்கே சார்பாக போட்டி போடக்கூடியவருங்க. இவருடைய சின்னம் ரெட்டை இலை. வயது 66, பியூசி முடிச்சிருக்கிறாரு. ஜவுளி வணிகம் பண்ணக்கூடியதாகவும் விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்ப வருமானமாக 78.94 லட்சம்னு, கடன்கள் வகையில் 1.92 கோடி இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. சொத்து மதிப்பாக 9.78 கோடி இருக்குன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்படின்னா இவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு 7.86 கோடியாக இருக்குது. இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய 4வது வேட்பாளர் எஸ் ஜோதிமணி. இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டி போடக்கூடியவங்க. இவங்களுடைய சின்னம் கை சின்னம். வயது 48, எம்ஏ எம்ஃபில் முடிச்சிருக்கிறாங்க. எழுத்தாளராகவும் விவசாயம் செய்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக 16.5 லட்சம்னும், சொத்துகளாக 1.23 கோடி இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடன்கள் வகையில் 14.54 லட்சம் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய நிகர சொத்து மதிப்பு, குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 1 கோடி ஆகுது. இவங்க பேரில் 1 வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. சட்டவிரோதமாக ஒன்று கூடியது, அப்புறம் இரு பிரிவினரிடையே பகைமையை வளர்த்த பிரிவின் கீழே 1 வழக்கு நிலுவையில் இருக்கிறதா வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த தொகுதியுடைய 5வது வேட்பாளர் யாருன்னா நம்ம கருப்பையா. நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர். நமக்கு தெரியும் நாம் தமிழர்னா அவரோட சின்னம் இந்த தேர்தலில் மைக் ஒளி வாங்கி. வயது 58, எம்பிபிஎஸ் எம்எஸ் ஆர்த்தோ முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. மருத்துவராக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடைசி குடும்ப வருமானமாக 15.98 லட்சம்னும், மொத்த சொத்துக்களாக 4.87 கோடினும், கடன்களாக 47.69 கோடிகளும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு 4.39 கோடிகளாக இருக்குது. இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியோட அடுத்த வேட்பாளர் சண்முகம் என். இவர் ஒரு
சாமானிய மக்கள் நல கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர். இவருடைய சின்னம் மோதிரம். வயது 53. பிஎஸ்சி எல்எல்பி படிச்சிருக்கிறாங்க. இவருடைய பணியாக வழக்கறிஞர் அலுவலகத்தில் உதவியாளராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக 9.45 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. குடும்ப சொத்து மதிப்பாக 1.15 கோடியாகவும் கடன்கள் வகையில் 90,000 இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நிகர சொத்து மதிப்பு 1.14 கோடியாகுது. இவங்க பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லைங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கனசங்கம் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பாக போட்டி போடக்கூடிய முருகேசன் கே. இவர் தான் நம்ம 7வது வேட்பாளர். இவருடைய சின்னம் வெண்டைக்காய். வயது 53. 12வது படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. சுயதொழில் பண்ணக்கூடியதாகவும் கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் இல்லை அப்படின்றதும் பொறுப்புகளாக கடன்களாக எதுவும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மொத்த சொத்துகள் 3.82 லட்சம் ஆகுது. நிகர சொத்து மதிப்பு 3.82 லட்சம் ஆகுது. நம்ம முருகேசன் கே அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியோட அடுத்த வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வின்சன் எஃப். இவர் ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கவியல் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர். இவருடைய சின்னம் பலாப்பழம். வயது 49. பள்ளி செல்லாதவர். தினக்கூலியாக பணிபுரியதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 10,000 இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் அஃபிடவிட்டில். இவர் பேரில் 3 வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார். ஏமாற்றுதல், காயப்படுத்தல், திருட்டு மற்றும் ஆடைகளை களையும் நோக்கத்துடன் பெண்களை தாக்குதலுக்கு உள்ளாக்குதல் போன்ற பிரிவின் கீழே 3 வழக்கு நிலுவையில் இருக்கிறதா இவர் வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தொகுதியோடைய அடுத்த வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என் அபிலாசன். இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவரோட சின்னம் பேட்டரி டார்ச். வயசு 35. எம்காம் எல்எல்பி படிச்சிருக்கிறதாகவும் லாயராக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன்களாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. நிகர சொத்து மதிப்பு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 2.36 லட்சம் ஆகுது. வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியோட 10வது வேட்பாளர் யாருன்னா அன்பழகன் தா. இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் கேமரா. வயசு 34. பிஏபிஎல் முடிச்சிருக்கிறதாகவும் லாயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக 4.88 லட்சம்னும் கடன்கள் எதுவும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 2.84 லட்சம் ஆகுது. இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. அடுத்த வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் உமாதேவி எஸ். இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவரோட சின்னம் மிக்சி. வயசு 44. பிஏபிஎல் முடிச்சிருக்கிறாங்க. வழக்கறிஞராக இருக்கிறாங்க. குடும்ப வருமானமாக கடைசியாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. சொத்து மதிப்பாக 18.34 லட்சம்னும் கடன்கள் வகையில் 7.64 லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நிகர சொத்து மதிப்பு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 10.7 லட்சம் ஆகுது. வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியோட அடுத்த வேட்பாளர் டி கண்ணன். இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். டென்னிஸ் ராக்கெட் அண்ட் பால். இவரோட சின்னம். வயசு 35. பிடெக் எல்எல்பி முடிச்சிருக்கிறாங்க. வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர். ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. கடன்கள் வகையில் 2 லட்சம் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. சொத்து மதிப்பு 4.46 லட்சம் ஆகுது. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 2.46 லட்சம் ஆகுது கடன்கள் போக. இவர் பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய 13வது வேட்பாளர் கதிரவன் பி. இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் ஏர் கண்டிஷனர். வயது 30. பிஏ எல்எல்பி முடிச்சிருக்கிறாங்க. இவரும் ஒரு லாயர். இவருடைய ஆண்டு வருமானமாகவோ கடனாகவோ எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 9 லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் எஸ் கருணாமூர்த்தி. இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். காலிஃப்ளவர் இவரோட சின்னம். வயது 34. பிஏபிஎல் முடிச்சிருக்கிறாங்க. லாயராக இருக்கிறாங்க. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடனாகவோ எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 2 லட்சம். இவர் மீதும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த இண்டிபெண்டன்ட் வேட்பாளர் கலைராஜ் கே. இவர் 15வது வேட்பாளர். இவருடைய சின்னம் கைவண்டி. வயது 33. பிஏஎல்பிஎல் முடிச்சிருக்கிறாரு. வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவர். கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. கடன்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 3 லட்சம். வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் கார்த்திக் பெருமாள் ஆர். ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் திராட்சை. வயது 31. பிஎல் முடிச்சிருக்கிறாங்க. ஆண்டு வருமானமாகவோ கடனாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை. இவருடைய சொத்து மதிப்பாக குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 17.26 லட்சம் ஆகுது. இவர் பேரிலையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் கோசமலர் பி. இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். கிஃப்ட் பாக்ஸ் இவங்களுடைய சின்னம். வயது 29. எல்எல்பி முடிச்சிருக்கிறாங்க. வழக்கறிஞராக இருக்கக்கூடியவங்க. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 3.67 லட்சங்கள். வழக்கெதும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் என் சக்திவேல். இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் தென்னந்தோப்பு. வயது 40.
பிஏபிஎல் முடிச்சிருக்கிறாங்க. வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவர். கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடனாகவோ அஃபிடவிட்டில் எதுவும் குறிப்பிடவில்லை. ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 5.31 லட்சம் ஆகுது. வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் சக்திவேல் ஆர். இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர். இவருடைய சின்னம் கரும்பு விவசாயி சின்னம். வயது 41. 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக 3.13 லட்சம்னும் கடன்கள் எதுவும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 54.56 லட்சம். இவர் பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் சதாசிவம் ஆர். இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர். இவருடைய சின்னம் ப்ரெஷர் குக்கர். வயது 52. பிஏபிஎல் எம்ஏ முடிச்சிருக்கிறாங்க. லாயராக இருக்கக்கூடியவங்க. கடன்கள் வகையில் 5 லட்சமாக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை. சொத்து மதிப்பாக 40 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடன் போக குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 35.24 லட்சம் ஆகுது. இவர் பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் எஸ் சதீஷ்குமார். இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் தெருவிளக்கு மின்கம்பம். வயது 33. பிகாம் பிஎல் முடிச்சிருக்கிறாங்க. வழக்கறிஞராக இருக்கக்கூடியவங்க. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடனாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 5 லட்சம். இவர் பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் 22வது வேட்பாளர் சதீஷ் பி. இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் பாட் பானை. வயது 35. பிகாம் பிஎல் வழக்கறிஞராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன்களாகவோ எதுவும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 44.23 லட்சம் ஆகுது. வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியில் அடுத்த வேட்பாளர் பெயர் சதீஷ்குமார் சி. இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் கத்தரிக்கோள். வயது 33. பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கிறாங்க. தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியதாகவும் கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மொத்த சொத்துக்களாக சுமார் 20.5 லட்சம்னும் கடன்கள் வகையில் 15 லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 5.5 லட்சம் ஆகுது. இவர் பேரிலையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் 24வது வேட்பாளர் சிவக்குமார் வி. ஒரு சுயேட்சை வேட்பாளர். செஸ் போர்டு இவருடைய சின்னம் சதுரங்க அட்டை. வயது 43. பிஎஸ்சி பிஎல் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர். கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை. கடன்களாக 3 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. சொத்து மதிப்பாக 55.15 லட்சம்னும் கடன்கள் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 52.15 லட்சம் ஆகுது. இவர் பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் சுபாஷ் மலையாளம் டி. இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் பெல்ட். வயது 28. பிகாம் எல்எல்பி முடிச்சிருக்கிறாங்க. வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவர். கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடனாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 3.5 லட்சம் ஆகுது. வழக்கு எதுவும் இவர் பேரில் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் ஆர் சௌமியா. இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் கேக். வயது 41. இவங்களுடைய கல்வி விவரங்களோ பணிகளுடைய விவரங்களோ எதுவும் குறிப்பிடவில்லை. கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் கடன் பற்றிய விவரங்களும் குறிப்பிடவில்லை. இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 10 லட்சம் ஆகுது. இவங்க பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் பி டானியா. இவர் சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் ஃப்ளூட். வயது 44. பிஏபிஎல் முடிச்சிருக்கிறாங்க. வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவங்க. ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை. மொத்த சொத்தாக 11.22 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடன்கள் வகையில் 9.7 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 1.52 லட்சம் ஆகுது கடன்கள் போக. இவங்க பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் மு திருஞானம். இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர். இவருடைய சின்னம் கால்பந்து வீரர். வயது 29. வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவர். பிஏபிஎல் முடிச்சிருக்கிறாங்க. குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடனாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 4.25 லட்சம் ஆகுது. இவங்க பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர் நெயில் கட்டரை. இவருடைய சின்னம் துரையரசன். இவருடைய பேர் துரையரசன் பி. வயது 46. பிஎஸ்சி எம்ஏபிஎல் முடிச்சிருக்கிறாங்க. லாயராக இருக்கக்கூடியவங்க. கடன்களோ கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ விவரங்களை குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 88,000 இருக்குது. இவங்க பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த சுயேட்சை வேட்பாளர் பெயர் நரேந்திரகுமார்ஜி. இவருடைய சின்னம் ரம்பம். வயது 28. பிஏ எல்எல்பி முடிச்சிருக்கிறாங்க. லாயர் இவங்களுடைய குடும்ப வருமானமோ கடனோ எதுவும் குறிப்பிடவில்லை. ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 3.27 லட்சமாக இருக்குது. இவங்க பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதி 31வது வேட்பாளர் நாகேஸ்வரன் பி.
இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர். எரிவாயு சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் இவருடைய சின்னம். வயது 57. எம்ஏ பிஎட் பிஎல் முடிச்சிருக்கிறாங்க. வழக்கறிஞராக இருக்கக்கூடியவங்க. குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன்களாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 15.25 லட்சம் ஆகுது. வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் 32வது வேட்பாளர் நாட்ராயன் ஆர். இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர். இவருடைய சின்னம் டெல்லர், உழவு இயந்திரம். வயது 37. டிப்ளமோ முடிச்சிருக்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணக்கூடியதாகவும் ஆண்டு வருமானமாகவோ கடனாகவோ எதுவும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. சொத்து மதிப்பாக 3.59 லட்சம் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு. வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். அவருடைய சின்னம் டைமண்ட். என்ஏ பழனிசாமி அவருடைய பேர். வயது 54. 10வது படிச்சிருக்கிறாரு. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. குடும்ப ஆண்டு வருமானமாகவோ பொறுப்புகளாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை. மொத்த சொத்தாக குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 10.58 லட்சம் ஆகுது. இவர் பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் பழனிவேல் பி. ஒரு சுயேட்சை வேட்பாளர். டைப்ரைட்டர் இவருடைய சின்னம். வயது 44. பிஎஸ்சி எல்எல்பி வழக்கறிஞராக இருக்கக்கூடியவங்க. குடும்ப ஆண்டு வருமானமோ கடனோ எதுவும் குறிப்பிடவில்லை. அதனால் இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 6.5 லட்சம். இவர் பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. அடுத்த வேட்பாளர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய பெயர் ஜி பாபு. இவருடைய சின்னம் ஹாக்கி மற்றும் பந்து, ஹாக்கி மட்டையும் மற்றும் பந்தும். வயது 38. பிஏ எல்எல்பி வழக்கறிஞர். இவருடைய கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக 4.6 லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. சொத்து மதிப்பாக 17.6 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடன்கள் வகையில் 8.84 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 8.76 லட்சம் ஆகுது. இவர் பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. அடுத்த வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர். இவருடைய பெயர் எஸ் பானுமதி. ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் பெட்டி. வயது 43. கல்வி பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. லாயராக பணிபுரியறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடனாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 7 லட்சம். வழக்கு எதுவும் இவங்க பேரில் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் என் பாஸ்கரன். இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் பிரிக்ஸ் செங்கல். வயது 31. பிஎல் முடிச்சிருக்கிறாங்க. வழக்கறிஞராக இருக்கக்கூடியவங்க. குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன் பொறுப்புகளாக எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 5.73 லட்சம் ஆகுது. இவங்க பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் 38வது வேட்பாளர் பிரசாந்த் எஸ். இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர். இவருடைய சின்னம் தொலைக்காட்சி. வயது 31. எம்ஏ எல்எல்பி முடிச்சிருக்கிறாங்க. வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இவங்க குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை. மொத்த சொத்தாக 4.91 லட்சமாகவும் கடன்கள் வகையில் 1.5 லட்சம் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 3.41 லட்சம் ஆகுது. இவங்க பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் யாருன்னு பார்க்குறீங்கன்னா ஜி பிரபு. ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் காலனி. வயது 30. எல்எல்பி முடிச்சிருக்கிறாரு. வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவரோட ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை. கடன்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 33.15 லட்சம் ஆகுது. வழக்கு எதுவும் ஒரு பேரில் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவரோட பேர் புஷ்பராஜ் என். இவரோட சின்னம் பலு. வயது 31. பிஇ முடிச்சிருக்கிறாங்க. விவசாயம் பண்ணுறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடனாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை. மொத்த சொத்து மதிப்பு குடும்பத்தின் நிகர மொத்த சொத்து மதிப்பு 25.53 லட்சம் ஆகுது. வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லைங்க. அடுத்த வேட்பாளரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர். அவருடைய பேர் மகாமுனி ஏ. இவருடைய சின்னம் தர்பூசணி. வயது 41. பிஏபிஎல் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவங்க. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ பொறுப்புகளாகவோ கடன் பொறுப்புகளாக எதுவும் குறிப்பிடவில்லை. ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 4.16 லட்சம் ஆகுது. வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய 42வது வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வரன் ஏ. இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் பேனாமுனையும் 7 கதிர்களும் அப்படின்றது இவருடைய சின்னம். வயது 38. பிஏபிஎல் வழக்கறிஞராக பணிபுரியக்கூடிய இவர். கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை. குடும்ப சொத்து மதிப்பாக 5.37 லட்சம்னும் கடன்கள் வகையில் 38,000 இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார். கடன் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 4.99 லட்சம் ஆகுது. வழக்கு எதுவும் இவர் பேரில் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் கே மணிகண்டன். இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் கேப்சிகம். வயது 40. பிஏபிஎல் படிச்சிருக்கிறதாகவும் வழக்கறிஞராக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை அஃபிடவிட்டில். மொத்த சொத்துகளாக 26.15 லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க.
கடன்கள் வகையில் சுமார் 1 லட்சம் இருக்கிறதா வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 25.08 லட்சம் ஆகுது. இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த சுயேட்சை வேட்பாளர் பேர் முகமது நசீம் எஸ், 44வது வேட்பாளருங்க. இவருடைய சின்னம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி டம்ளர். இவருடைய வயது பார்த்தீங்கன்னா 46. இவருடைய 5வது படிச்சிருக்கிறதாகவும் ஓட்டுநராக பணிபுரியக்கூடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன்களாகவோ எதுவும் இருக்கிறதா வேட்புமனுவில் குறிப்பிடவில்லை. ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 37.74 லட்சம் ஆகுது. வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர். அவருடைய சின்னம் ஹெல்மெட் தலைக்கவசம். இவரோட பேர் பார்த்தீங்கன்னா எம் முரளி, வயது 37, பிஏபிஎல் படிச்சிருக்கிறாங்க, லாயராக இருக்கிறாங்க. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன்களாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 5.65 லட்சம் ஆகுது. இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியோட 46வது வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி முருகேசன். இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் கப்பல், வயது 60, 7வது படிச்சிருக்கிறதாகவும் சுய தொழில் பண்ணக்கூடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவுமே அஃபிடவிட்டில் குறிப்பிடவில்லை. மொத்த சொத்துக்களாக 44.33 லட்சம்னும் கடன்கள் வகையில் 22 லட்சம் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 22.33 லட்சம் ஆகுது. இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதி 47வது வேட்பாளர் யாருன்னா கே ராஜபாண்டியன், ஒரு சுயேட்சை வேட்பாளர். மணல் கடிகாரம் இவருடைய சின்னம், வயது 28, BA/LLB, வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர். கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடனாகவோ எதுவும் இருக்கிறதா குறிப்பிடவில்லை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 1.25 லட்சம் ஆகுது. இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய 48வது வேட்பாளர் VGA ரெஜிஸ் தியாகராஜன், ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் மட்டை, பேட் இவருடைய சின்னம். வயது 37, டிப்ளமோ முடிச்சிருக்கிறதாகவும் தினக்கூலியாக பணிபுரியக்கூடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவுமே அஃபிடவிட்டில் கொடுக்கல. கடன்கள் வகையில் 5.5 லட்சம்னும் மொத்த சொத்தாக 2.7 லட்சம் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருக்கு நிலுவையில் வழக்கு எதுவும் இவர் பேரில் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய 49வது வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் மு வரதன். இவருடைய சின்னம் உரலும் உலக்கையும். வயது 71. இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடியவங்களே வயது முதிர்ந்தவர் நினைக்கிறேன். இவருடைய BA MA BL முடிச்சிருக்கிறாரு. அண்டு பணி பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 6.72 லட்சம் ஆகுது. வழக்கு எதுவும் ஒரு பேரில் நிலுவையில் இல்லைங்க. இந்த தொகுதியில் அடுத்த வேட்பாளர் பேர் 50வது வேட்பாளர் பேர் வினோத்குமார் என். இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் அயன் பாக்ஸ். வயது 42, BCom MCom MPhil BL முடிச்சிருக்கிறாங்க. வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவர். ஆண்டு வருமானமாகவோ கடனாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 37.62 லட்சம் ஆகுது. வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஜாபர் அலி ஏ. இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவரோட சின்னம் வாளி, பக்கெட். வயது 54, பள்ளி செல்லாதவர்னும் தினக்கூலியாக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்ப வருமானம் பற்றிய விவரங்களை குறிப்பிடவில்லை. ஆண்டின் குடும்ப வருமானமாக மொத்த சொத்தாக 36,000 கைவசம் இருக்கிறதாகவும் கடன்கள் வகையில் சுமார் 5.5 லட்சம் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் AK ஜோதிமணி. இவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவங்களுடைய சின்னம் ஊஞ்சல். வயது 61, டிஃபார்ம் முடிச்சிருக்கிறதாகவும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை அஃபிடவிட்டில். மொத்த சொத்தாக 2.25 லட்சம்னும் கடன்கள் வகையில் சுமார் 7 லட்சம் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இவருக்கு பேரில். இந்த தொகுதியுடைய 53வது வேட்பாளர் எஸ் ஜோதிமணி. இவங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் ஆட்டோ ரிக்ஷா. வயது 37, 10ஆம் வகுப்பு முடித்ததாகவும் இல்லத்தரசியாக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன்களாகவோ எதுவும் வேட்புமனுவில் குறிப்பிடவில்லை. மொத்த சொத்துக்களாக 51.35 லட்சமாக நிகர சொத்து மதிப்பாக கணக்கிடப்படுது. வழக்கு எதுவும் உங்கள் பேரில் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் 54வது வேட்பாளர் ஏ ஜோதிவேல். இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் பேட்ஸ்மேன். வயது 51, 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறதாகவும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடனாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை. ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 11.21 லட்சம் ஆகுது. இவங்க பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை.
இந்த தொகுதியின் கடைசி வேட்பாளர் நோட்டா. இந்த 54 வேட்பாளர்கள் மீது எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. அதே சமயம் என் வாக்கு கள்ள ஓட்டாக மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்கள் ஓட்டை செலுத்த விரும்புறதுக்காக தான் இந்த நோட்டா பட்டன் இருக்குது. எல்லா பேலட்லையும், எல்லா வாக்கு இயந்திரத்திலையும் கடைசியாக இருக்கக்கூடியது நோட்டா பட்டன். சந்திப்போம். உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய ஓட்டு. சிந்திச்சு வாக்களிங்க.